இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பாத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். அன் அபீ பக்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم الزمان قد استدار كهيئة يوم خلق السماوات والأرض السنة 12 شهرا منها 4 حرم 3 متواليات ذو القعدة ذو الحج والمحرم والرجب المضر الذي بين جمادي وشعبان رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஜமாதுல் ஆஹிர் மாதத்துடைய கடைசி ஜும்மாவில் அல்ஹம்துலில்லாஹ் வீற்றிருக்கிறோம். இன்னும் 2 அல்லது 3 தினங்களில் கண்ணியமான ரஜபுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அநேகமாக ஞாயிறு இரவு, அதாவது திங்கட்கிழமை ரஜபுடைய முதல் பிறையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அன்பான சகோதர பெருமக்களே, ரஜபை அடைய இருக்கிறோம் என்பதனால் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் ரஜபு பற்றிய ஒரு சில தகவல்கள், இந்த ரஜபு மாதத்தின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்பது பற்றிய ஒரு சில தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைய என்னுடைய உரைகளை நான் நிறைவு செய்வேன். அன்பான சகோதர பெருமக்களே, ரஜப் மொத்தம் 12 மாதங்களில் 7வது மாதம் இல்லையா? 7வது மாதம். இதற்கு அடுத்து 8வது மாதம் ஷாபான், அதற்கடுத்து 9வது மாதம் ரமலான், 7வது மாதம். இந்த மாதங்களை பற்றி அல்லாஹு தஆலா திருமறையில் சில வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கியிருக்கிறான். எல்லா மாதங்களுமே ஒரு மாதங்கள் கிடையாது, எல்லா மாதமும் ஒரே மாதிரி கிடையாது. அல்லாஹு தஆலா சிலதை கொண்டு மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இப்போ அதற்கான காரணமெல்லாம் நம்ம தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது. அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறானா, அவ்வளவுதான். நாம் மேன்மைப்படுத்தி சென்று கொண்டே இருக்கணும். உதாரணத்திற்கு உயிரினங்கள் எல்லாமே அல்லாஹு தஆலாவுடைய படைப்பினங்கள் தான். அதில் உயிரினங்களில் அல்லாஹு தஆலா மனிதர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம, ஆதமுடைய மகனை, அதாவது மனிதனை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை இல்லையா? நம்மை விட பிரம்மாண்டமான படைப்பு சூரியன், சந்திரன் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவைகளையெல்லாம் முன்னுரிமைப்படுத்தாமல் மனுஷனை ஏன் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான்? அது அல்லாஹ்வுடைய அறிவோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறானா, அவ்வளோதான், நம்ம கண்ணியப்படுத்த வேண்டியது தான் இல்லையா? அதே போல தான் மனிதர்களிலே அல்லாஹ் சிலரை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். எல்லா மனிதர்களுமே ஒன்று கிடையாது, மனிதர்கள் எல்லோருமே ஒரே மாதிரி கிடையாது. நபிமார்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், மேன்மைப்படுத்தி இருக்கிறான். நம்மளை பேசுகிற மாதிரி நபிமார்களை நம்ம பேச முடியாது. நம்ம பங்காளிகளை பேசுகிற மாதிரி, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரனை பேசுகிற மாதிரி, நம்முடைய சகோதரர்களை பேசுகிற மாதிரி, இல்லையா நம்ம நண்பர்களை பேசுகிற மாதிரி நம்ம நபிமார்களை பேசலாமா? ஆனால் சில நாவுகள் அப்படி பேசி கொண்டிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க. அந்த மாதிரியான துர்பாக்கியமான கூட்டத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. சர்வசாதாரணமாக அடிச்சு விட்றாங்க. நபிமார்களும் நம்மளை மாதிரி தாங்க இல்லையா? நம்மள்கிட்ட பாவங்கள் நிகழ்கிற மாதிரி நபிமார்கள்ட்டையும் பாவங்கள் நிகழும் என்பதா கொஞ்சமும் அதை பற்றிய சின்ன வருத்தம் கூட இல்லாமல் நபிமார்களை பற்றி பேசுகின்ற ஒரு சமுதாயம் இன்றைக்கு நமக்கு மத்தியில் இருக்கிறது.
நபிமார்களை எல்லா விஷயங்களையும் பின்பற்ற வேண்டியதில்லை. நான் புரிதலுக்காக சொல்கிறேன். எல்லா விஷயங்களையும் நபிமார்களை பின்பற்ற வேண்டியதில்லை. என் நபிமார்களும் சில நேரங்களில் தவறு செஞ்சுருக்கிறாங்க. அதனால் எதெல்லாம் நபிமார்களை பின்பற்றணும், எதை பின்பற்றக்கூடாது நம்ம ஆய்வு செஞ்சு தாங்க நபிமார்களை நம்ம பின்பற்றணும். காரணம் நபிமார்களும் நம்மளை மாதிரி தான் என்பதாகலாம் சில நாவுகள் பேசுகிறது. நௌதுபில்லாஹி மின்ஹா. அது மாதிரியான சூழலிருந்து அல்லாஹ் நம்மை மௌத் வரைக்கும் பாதுகாப்பானாக. அப்போ நபிமார்களை எல்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். ஏன் கண்ணியப்படுத்தியிருக்கிறான்? அது அல்லாஹ்வோட சம்மந்தப்பட்டது. இப்போ அது மாதிரி அல்லாஹு தாலா மாதங்களிலும் சிலதை கண்ணியப்படுத்தியிருக்கிறான் இல்லையா? நம்ம ரொம்ப பெரிய ஆய்வுலாம் செய்ய வேண்டியதில்லை. ஏன் இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தினான்ட்டு நமக்கான வேலை என்னன்னு சொன்னால், அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறானா மரியாதையாக நாமும் அந்த மாதங்களை கண்ணியப்படுத்திட்டு நகர்ந்துறது தான் நல்ல முஃமினுடைய பண்பு. ஹைர். தௌபா என்ற சூராவுடைய 36வது வசனம் அல்லாஹு தஆலா பேசுவான், இன்ன இத்தத ஷுஹூர் இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பாத்துன் ஹுரும். என்னுடைய மொழிபெயர்ப்பு, வானங்கள் பூமி படைக்கப்பட்ட காலங்களிலிருந்தே வருடத்திற்கு மாதங்களின் எண்ணிக்கை 12 தான். ஃபி கிதாபில்லாஹ், அல்லாஹு தாலாவுடைய ஏட்டில் அப்படி தான் இருக்குது இல்லையா? அல்லாஹு தாலா ஒரு ஏடு வைத்திருக்கிறான் இல்லையா? அந்த ஏட்டில் வருஷத்திற்கு மாதங்கள் எண்ணிக்கை 12 நல்லா குறித்து வச்சுருக்கிறான். இப்போ இன்றைக்கி இது ஆச்சரியம். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது நம்ம யோசிப்போம். வருஷத்துக்கு 12 மாதம் தானேன்ட்டு. நான் இதில் நிறைய அரசியல் நடந்திருக்கு. சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான் 12 மாதங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி 10 மாதங்கள் இருந்திருக்கு, 6 மாதங்கள் இருந்திருக்கு, 9 மாதங்கள் இருந்திருக்கிறது. அதெல்லாம் ஒரு சரியான முடிவுக்கு வர முடியல. எப்போ 12ன்னு வச்சாலும் அப்போ தான் ஒரு முடிவுக்கு வர முடிந்தது. அது ஒரு தனி அரசியல். ஹைர். இப்போ நம்ம செய்திக்குள்ளே வருவோம். அல்லாஹு தாலா சொல்கிறான் திருமறையில், நீ இப்போ சொல்லாதப்பா, நான் வானம் பூமி படைக்கும் போது என் ஏட்டில் பதிச்சு வச்சுட்டேன், வருடத்திற்கு மாதங்கள் எண்ணிக்கை 12 அப்படி இருந்தால் தான் இந்த வருஷம் சரியாக சுழலும் என்பது. ஒரு வண்டிக்கு 4 சக்கரம் இருந்தால் தான் சுழலும். ஒரு 3 சக்கர ஆட்டோனா 3 சக்கரம் இருந்தால் தான் சுழலும். அது மாதிரி வருஷத்துக்கு 12 மாதங்கள்லாம் சரியாக வரும். ஹைர். அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அதில் 3 மாதங்கள் கண்ணியமானது, 4 மாதங்கள் கண்ணியமானவை என்பதாக அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஃபலா தத்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், அந்த மாதங்களை நீங்களும் கண்ணியப்படுத்துங்க, நீங்கள் அதில் வரம்பு மீறி உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக இந்த குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தாலா 2 செய்தியை நமக்கு சொல்கிறான். வருஷத்தில் மாதங்களின் கவுண்டிங் 12, அதில் 4 மாதம் கண்ணியமானது, அவ்வளோதான் இங்கே பேசுகிறான். இந்த 4 எது என்பதாக அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் பேசலை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ்களில் இதை தெளிவுபடுத்துகிறாங்க இல்லையா? புகாரி ஷரீஃபுடைய 3197வது செய்தி, 3197வது செய்தி, அபீ பக்ரா ரலியல்லாஹு தஆலான்னு அறிவிக்கிறாங்க, அஸ்ஸமானு கதிஸ்ததாரக ஹையதி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். காலம் என்பது அல்லாஹு தஆலா எப்படி படைத்தானோ அதன் பக்கம் திரும்பி விட்டது. அஸ்ஸனத்து இஸ்னா அஷர ஷஹரன், வருடத்திற்கு 12 மாதங்கள். மின்ஹா சலாசத்துன் முத்தவாலியா மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமானது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அந்த 4 எதுன்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. அதில் ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, சலாசத்துன் முத்தவாலியாத்துன், அந்த 4ல் 3 மாதம் தொடர்ந்து வரும், அடுத்தடுத்து வரும். துல்காதா, துல் ஹஜ்ஜு, முஹர்ரம், 11வது மாதம் துல்காதா, 12வது மாதம் துல் ஹஜ்ஜு, முதல் மாதம் முஹர்ரம். இந்த 3 மாதம் தொடர்ந்து வரும். 4வது ஒரு மாதம் இருக்கிறது, அது ரஜபுல் முதர், அதுதான் ரஜபு மாதம். பைன ஜுமாதி வ ஷாபான், ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷாபானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மாதம். இப்போ ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஜமாதுல் ஆஹிரில் இருக்கோம், இன்னும் 2 நாளில் இந்த மாதம் முடிய போகுது. இப்போ இந்த ஜமாதுல் ஆஹிருக்கும் ரஜபுக்கு அடுத்து வரும் இல்லையா ஷாபான், இந்த ஷாபானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த 4வது மாதம் என்பதாக ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. வெறுமனே ரஜப்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அன்றைக்கு அரபுகளில் சில கோத்திரங்கள், சில சமுதாயத்தினர்கள் ரமலான ரஜபுன்னு பேர் வச்சாங்க. ரமலானுக்கு அவன் ரஜபுன்னு பேர் வச்சுருந்தான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தெளிவுபடுத்துகிறாங்க, அப்பா நீ நினைக்கிறீங்களே ரமலான், அந்த ரமலான் மாதத்தை நான் சொல்லலை, நான் சொல்கிறது ரமலானுக்கு முன்னாடி ஷாபான் வரும் இல்லையா, ஷாபானுக்கு முன்னாடி ஒரு ரஜபு இருக்கும் இல்லையா, அந்த ரஜபை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பங்கிற்கு இந்த ஹதீஸில் தெளிவுபடுத்துகிறார்கள். அப்போ ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். 12 மாதங்கள், 4 மாதங்கள் கண்ணியமானது, அதில் 3 தொடர்ந்து வரக்கூடியது துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். 4வது மாதம் ஷாபானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரஜபுடைய மாதம்.
அந்த மாதத்தை தான் இன்னும் 2 நாளில் நம்ம அடைய போகிறோம். தொழுகையில் துவா உதவும் இல்லையா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான வபல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப மாதத்தில் ஷாபான் மாதத்தில் எனக்கு பரக்கத்தை கொடு, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று இந்த ரஜப ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்ம துவா ஓதுவோம். அருமையான சகோதர பெருமக்களே, இப்போ இந்த ரஜபு சம்பந்தமான ஒரு சில தகவல்கள் கிதாபில் எழுதுகிறாங்க. மற்ற 3 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதற்கு கூட சில காரணங்களை கிதாபில் எழுதுகிறாங்க. அதில் மிக முக்கியமான காரணம் ஹஜ்ஜு. நமக்கு தெரியும், ஹஜ்ஜுங்கிறது வருஷம் முழுக்க செய்ய முடியாது, உம்ரா வருஷம் முழுக்க செய்யலாம். ஹஜ்ஜு செய்யணும்னு சொன்னால் துல்ஹஜ் மாதத்தில் தான் செஞ்சாகணும். அந்த குறிப்பிட்ட 9, 10, 11, 12, 13 இந்த 5 நாட்கள் தான் ஹஜ்ஜு செய்ய முடியும். இப்போ இந்த 5 நாள் ஒருத்தர் மக்காவில் இருக்கணும்னு சொன்னால் இவர் துல்ஹஜுக்கு முன்னாடி துல்காதாலேயே கிளம்புனா தான் அங்கே துல்ஹஜுக்கு வர முடியும். இப்போ இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி அதாவது அரஃபாவுடைய 2-3 நாளைக்கு முன்னாடி கூட நமக்கு கிளம்ப முடியும். ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை, வாகனத்தில் புறப்படுவாங்க, பல மாதங்கள் ஆகும், பல நாட்கள் ஆகும். அதனால் துல்காதாலேயே ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பிச்சிடும். அதனால் பெருமானார் துல்காதாவுடைய மாதம், அதற்கு அடுத்து துல்ஹஜ்ஜுடைய மாதம், அதற்கு அடுத்து ஹஜ்ஜெலாம் முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு மாதம் தேவைப்படும், அதற்கு முஹர்ரம். அதனால் ஹஜ்ஜை மையப்படுத்தி இந்த 3 மாதங்கள் கண்ணியமானது என்பதாக கிதாபுகளில் எழுதுகிறார்கள். இப்போ ரஜபை ஏன் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினா இது வரைக்கும் தெரியலை. எந்த கிதாபுகளிலும் இது சம்பந்தமான தெளிவுகளும் இல்லை, ரசூலுல்லாவும் தெளிவுபடுத்தலை. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ், நாமளும் கண்ணியப்படுத்துவோம் அப்படின்னு நகர்ந்து அந்த மாதங்களை கண்ணியப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அன்பான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் இந்த மாதம் மிகவும் முக்கியமானது. சில ஹதீஸ்களில் ரஜபு ஷஹருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம் என்றெல்லாம் இந்த மாதத்திற்கு சிறப்புகள் இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, எனவே வருகின்ற இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துவது? ஹதீஸ் கிதாபுகளில் சில வழிகாட்டுதல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இப்போ ரஜபு சம்பந்தமாக வரலாற்று சார்ந்த சில தகவல்களோடு நான் இன்ஷா அல்லாஹ் தொடருவேன். தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம் ரஜபு மாதம். நமக்கு தெரியும், ரஜபுடைய 27 தான் மேராஜுடைய இரவு, மேராஜ் சம்பந்தமான பயான் செய்வோம் இல்லையா? ஹதீஸ் கிதாபுகளில் அன்றைக்கு வரலாறுகள் முழுமை பெறாத சமயம் என்பதனால பலதரப்பட்ட கருத்துகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எப்போ மேராஜ் போனாங்க என்பதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் அதிகமான இமாம்கள், அதிகமான சஹாபாக்கள் பதிவு செய்வது என்னன்னு சொன்னால் ரஜபு மாதம் 27 தான் ரசூலுல்லாஹ் மேராஜ் போனாங்க என்பதாக சொல்லப்படுவதனால பெரும்பாலும் இன்றைக்கி நம்ம ரஜபு 27 மேராஜ் சம்பந்தமான பயான்களை செய்வோம். இந்த மேராஜில் தான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா தொழுகையை வழங்கினான். எனவே இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தொழுகையை வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் வழங்கிய மாதம் இந்த ரஜபுடைய மாதம். நம்பர் 1. அதே போல் ரஜபில் இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்தது. ரசூலுல்லாவுக்கு ஆக பிரியமான ஒரு நிகழ்வு. ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போயிட்டா. மக்காவில் தொழுகை கடமையாயிருச்சு. அப்போ முதல்ல கிபிலா இருந்து காபத்துல்லாவை பார்த்து தான் தொழுது கொண்டு இருந்தோம். மதீனாவிற்கு போன பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு சட்டமாக்குனா, நீங்கள் சில காலங்கள் அதாவது காபத்துல்லாவை விட்டுட்டு பைத்துல் முகத்தஸை நோக்கி கிபிலாவாக தொழுவுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். ஒரு 17 மாதங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்கள். ஒரு 17 மாதம் ரசூலுல்லாஹ் பைத்துல் முகத்தஸை கிபிலாவாக ஆக்கி தொழுதார்கள். ஆனால் ரசூலுல்லாவுக்கு விருப்பம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா திரும்ப நமக்கு சட்டத்தை மாற்றிட மாட்டானா, திரும்ப காபத்துல்லாவின் பக்கம் திருப்பிட மாட்டானா என்ற எண்ணம் தான் ரசூலுல்லாஹ்க்கு மிகச்சி இருந்தது. ஏன் அல்லாஹ் தஆலா பைத்துல் முகத்தஸை முன்னிலைப்படுத்தினான் என்பதற்கும் வரலாற்று சில காரணங்கள் இருக்கிறது. மதீனாவில் யூதர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. யூதர்களுடைய கிபிலா பைத்துல் முகத்தஸ் தான். அவன் எக்காரணத்தை கொண்டும் காபத்துல்லா பக்கம் திரும்ப மாட்டான். இப்போ சில காலங்கள் நீங்களும் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதீங்கன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ நம்ம பைத்துல் முகத்தஸ் நோக்கி வணங்குறோம், இந்த முஸ்லீம்கள் முஹம்மதும் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுகிறாங்க, அப்போ நம்ம 2 பேரும் ஒன்று தானே என்பதாக எண்ணி அவர்களும் இஸ்லாத்தில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இஸ்லாத்தின் மீது ஒரு பற்று ஏற்படும் என்ற எண்ணத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு சட்டத்தை போட்டால் ரசூலுல்லாவும் சரி முஸ்லீம்களும் ஒரு 17 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்கள். ஆனால் ரசூலுல்லாவுக்கு விருப்பம் என்னன்னு சொன்னால், முதல் கட்டிடம் காபத்துல்லா, அல்லாஹு தஆலாவிற்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் கட்டிடம் காபத்துல்லா, அதை நோக்கி தொழுவணும் என்பது ரசூலுல்லாவுக்கு பிரியம். இதே ரஜபு மாதத்துடைய பிறை 10, ரஜபு மாதத்துடைய பிறை 10 லுஹர் தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் மஸ்ஜிதே அபூ சலமா என்ற பள்ளிவாசலில்
லுஹருடைய தொழுகை தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து ஜிப்ரையில் வஹி கொண்டு வருகிறார். பக்ராவுடைய வசனம், கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். இந்த வசனத்தோடு ஹஸரத் ஜிப்ரையில் வருகிறார். அதாவது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தொழுகையில் மேலே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. கது நரா தகல்லுப, உங்களுடைய பார்வை மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ரசூல்லா தொழுகையில் பார்க்குறாங்க, வஹி வந்துடாதா, அல்லாஹ் கிபிலாவை மாற்றிட மாட்டானான்ட்டு. இப்போ அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் எப்போ பார்த்தாலும் அல்லாஹ்வை பார்க்குறீங்க, மேலே பார்க்குறீங்க, வஹி ஏதாவது வராதான்ட்டு. ஏன்னா உங்களுடைய எண்ணம் எல்லாம் முழுக்க முழுக்க காபத்துல்லாஹ் நோக்கி இருக்கிறது. அதனால் அல்லாஹ் இப்போ சட்டமாக்கி விட்டான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். அதனால் உங்களுடைய கிபிலாவை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க, உங்களுடைய கிபிலாவை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க, காபத்துல்லாவை நோக்கி, மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக வசனம் இறக்கப்பட்டது. அந்த வசனம் இறக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் நம்ம காபத்துல்லாவை நோக்கி தொழுது கொண்டு இருக்கிறோம். லுஹருடைய தொழுகையில் 2வது ரக்காத்தில் வந்தது. கிதாபுகள் எழுதுகிறாங்க, ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்த பிறகு அசர்லேருந்து மாற்றி கொள்ளலாம்லாம் மாற்றலை. ஸோ லுஹரில் சட்டம் ஆயிருக்கு, அசரில் மாற்றலாம் கிடையாது. அடுத்த 2 ரக்காத் திரும்பி தொழுதார்கள். நேர் எதிர் திசையில் இருந்தது இல்லையா. 2 ரக்காத், லுஹருடைய முதல் 2 ரக்காத் பைத்துல் முகத்தஸ் நோக்கி ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. 3வது மற்றும் 4வது இந்த 2 ரக்காத் ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவை நோக்கி தொழுகிறார்கள். அந்த வசனம் இறக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் தொழ வைத்த அந்த பள்ளிவாசலுக்கு இன்றைக்கு பேர் மஸ்ஜிதே கிப்லத்தைன், 2 கிப்லாவுடைய பள்ளிவாசல். இன்றைக்கி உம்ரா போகிறவங்களாம் மஸ்ஜிதே கிப்லத்தைன் என்ற பள்ளிக்கு போய் தொழுவோம் இல்லையா. நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஆரம்பத்தில் அந்த பள்ளிக்கு பேர் மஸ்ஜிதே அபூ சலமா. அதாவது ஒரு சமுதாயம் ஒரு இடத்துல இருந்தால் அந்த சமுதாயத்துடைய பேரில் அந்த பள்ளிவாசல் உருவாக்கப்படும். அது மாதிரி அபூ சலமா என்ற கோத்திரத்தார்கள் அதிகமாக இருந்தனால, அந்த குடும்பத்தினர்கள் அதிகமாக இருந்தனால் அந்த பேர் அந்த பள்ளிவாசல் உருவானது. அந்த இடத்துல ரசூலுல்லாவிற்கு அந்த வசனம் இறக்கியது. கிபிலா மாற்றப்பட்டதனால அந்த பள்ளிக்கு இன்றைக்கி மஸ்ஜிதே கிப்லத்தின் என்று சொல்லப்படுகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாவுக்கு ஆக பிரியமான செய்தி அல்லாஹு தஆலாவிடத்தில் வழங்கப்பட்டது. இந்த சம்பவம் நிகழ்ந்தது இது ரஜபுடைய மாதத்தில். அதே போல் ரஜபு மாதம் சம்பந்தமாக இன்னும் சில தகவல்களை பார்க்கலாம். இறுதியாக 1-2 செய்தியோடு நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தகவலுக்கு வருவேன். ரசூலுல்லாஹ் நுபுவத்துடைய 5வது வருஷம், 40 வயசில் ரசூலுல்லாஹ்க்கு நுபுவத் பெறுகிறார்கள். ஒரு 5 வருஷம் நமக்கு தெரியும், வரலாறு தெரியும், மக்காவில் கடுமையான அடி, திரும்புகிற பக்கமெல்லாம் அடி, யாரை பார்த்தாலும் வர்றவன் போகிறவெல்லாம் அடிக்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் முஸ்லீம்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, நீங்கள் இங்கேருந்து கொஞ்ச நாள் வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு போய் கொஞ்சம் தஞ்சம் புகுங்க என்பதாக ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் அபிசீனியாவை நஜாஷி என்ற மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் கிறிஸ்தவர் என்று இருந்தாலும், கொள்கை ரீதியாக வேறு கொள்கை என்று இருந்தாலும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்பவர் என்பது ரசூலுல்லாஹ்விற்கு தெரியும். அதனால் ஒரு 82 நபர்களை ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமையில், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமையில் ஒரு 82 பேர் மக்காவிலிருந்து கிளம்பி அபிசீனியாவிற்கு செல்கிறார்கள், எத்தியோப்பியாவிற்கு செல்கிறார்கள். இதற்கு முதல் ஹிஜ்ரத்துன்னு சொல்லப்படும். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனது 2வது ஹிஜ்ரத்து. ரசூலுல்லாஹ் முதல் ஹிஜ்ரத்து செய்யலை, 2வது ஹிஜ்ரத்து தான் செய்தார்கள். முதல் ஹிஜ்ரத்து ரசூலுல்லாஹ் ஒரு 82 பேர் அனுப்புனாங்க இல்லையா. இந்த குழு மக்காவிலிருந்து கிளம்பி அபிசீனியாவிற்கு சென்ற இந்த நிகழ்வு என்பது ரஜபு மாதத்தில் நிகழ்ந்தது என்பதாக பார்க்கிறோம். அதே போல் வரலாற்று சிறப்புமிக்க நிறைய போர்க்களங்கள் எல்லாம் இந்த ரஜபு மாதத்தில் நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக தபுக்குடைய யுத்தம் ஹிஜ்ரி 9 ரோமர்கள் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர், முஸ்லீம்கள் வெறுமனே 30,000 பேர். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன நாடினானோ தெரியலை, போரே நடைபெறாமலேயே முஸ்லீம்களுக்கு வெற்றி கிட்டியது. இந்த நிகழ்வுகள் நடந்தது ரஜபுடைய மாதம். இப்படி ரஜபு சார்ந்து நிறைய சிறப்புகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபை அடையாளப்படுத்தும் பொழுது ரஜபே முலஃபர் என்று தான் சொல்வார்கள். முலஃபர் என்றால் வெற்றின்னு அர்த்தம். லஃபர் என்பார்கள், லஃபர்னா வெற்றி. ரஜபே முலஃபர் என்று சொல்வார்கள், வெற்றியின் மாதம் என்பதாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திற்கு அடையாளப்படுத்துகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்படி வரலாற்று நிகழ்வுகள் நிறைய சிறப்பு மிக்க செய்திகள் எல்லாம் இந்த ரஜபு மாதத்தில் நிகழ்ந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும், இன்னொரு புறம் நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், இது ஒன்று இருக்கட்டும். இதை தாண்டி இன்றைக்கு உரைக்கு முத்தாய்ப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நம்ம ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி பெருமானார் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, பெருமானார் இப்படி துவா செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ் ரஜபு மாதத்தில் ஷாபான் மாதத்தில் எனக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
இப்போ இந்த ஹதீஸ் சம்பந்தமான சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில பெரும்பாலான இமாம்கள் இது பலகீனமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதிகமான அறிவிப்புகளின் மூலமாக இந்த ஹதீஸ் வருவதனால அதிகமான இமாம்கள் இந்த ஹதீஸு பலகீனமானது என்று இருந்தாலும் இது அமல் செய்வதற்கு ஓரளவு சக்தி வாய்ந்தது தான் என்பதாக இந்த ஹதீஸுடைய தொடரை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இப்போ அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு உலகம் முழுக்க ரஜபுடைய முதல் பிறையிலிருந்து நம்ம ரமலானை அடைகின்ற வரைக்கும் இந்த துவாவை செய்கிறோம். இந்த துவாவை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ரமலான் வரைய போகிறது. ரமலான் வர்றதுக்கு இன்னும் 60 நாள் இருக்குது. இப்போ இங்கேருந்து 62 நாள் இருக்குது. ரமலான் வருவதற்கு 2 மாதம் இருக்குது. அப்படி இருக்க ரஜபுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை சொல்லி ரமலானை மையப்படுத்துவதற்கான காரணம் என்ன? இந்த ஹதீஸ் இந்த துவாவை பாருங்களேன். வெறுமனே ரஜபில் பரக்கத்தை கூடுனா பரவாயில்லை, அல்லது ஷாபானில் பரக்கத்தை கூடுனா பரவாயில்லை, அதோடு முடியலை. பல்லிகுனா ரமலான், ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை கூடுன்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்களே. இந்த துவாவின் மூலமாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வராங்க. ரமலான் வரப்போக இருக்குப்பா, நீ ரமலான் அமல் செய்வதில் அடுத்து முதல்ல மன ரீதியாக நீ தயாரிப்பு செய்து கொள். இல்லையா? மென்டலி ப்ரிப்பேர்னு சொல்லுவாங்க. மென்டலி ஒரு காரியத்தை திடீர்னு சந்திக்கிறதுக்கும் ஏற்கனவே நம்ம மென்டலாக, அதாவது மன ரீதியாக தயாரிப்பில் இருந்தோம்னு சொன்னால் அந்த காரியத்தை ரொம்ப அழகாக செய்ய முடியும். புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு இம்திஹான், ஒரு எக்ஸாம் இருக்குது மாணவர்களுக்கு. இப்போ இங்கேருந்து ஒரு 2 மாதம் கழிச்சு உனக்கு எக்ஸாம்னு சொன்னால் அவர் ஓரளவு பயப்படாமல் அந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பார், தயாரிப்புகளை செய்து கொண்டு இருப்பார், தைரியமாக போய் எக்ஸாம் எழுதுவார். அதெல்லாம் கிடையாது. நான் திடீர்னு எப்போ சொல்லுவேன்னு தெரியாது. அன்னைக்கு காலையில் நோட்டிஃபிகேஷன் வரும், இன்னைக்கு காலையில் உனக்கு எக்ஸாம்பா இந்த சென்ட்ரல்னு சொன்னால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லையா? அது மாதிரி மன ரீதியான தயாரிப்புக்காக ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்க. ரமலான் 1 மாதம் இருக்குது, 2 மாதம் இருக்குது, இங்கேயே நான் தயார்படுத்துகிறேன். ரமலானை நீ வீணடிச்சிடாத. ரமலான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வருஷத்துக்கு ஒரு முறை வரப்போகிறது. அந்த ரமலானை நீ தவற விட்டுன்னு சொன்னால் அந்த ரமலானை அடைவதற்கு அடுத்து 1 வருஷம் நீ காத்திருக்கணும். அதனால் வர்ற ரமலானை சரியான முறையில் பயன்படுத்திக்கோ என்பதற்காக மென்டலி ப்ரிப்பேர்னு சொல்லுவோம் இல்லையா? மென்டலி ப்ரிப்பேரிங் பீரியடு, மன ரீதியான தயாரிப்பிற்கான காலம். அந்த காலம் தான் இந்த ரஜபு மற்றும் ஷாபானுடைய காலம். நம்ம தயாரிப்பு செய்யலைன்னா நம்மை விட நஷ்டவாளி யாரும் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ரமலானுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. சரி, இப்போ இந்த ரமலானில் பேசிக்கொள்ளலாமே. ரமலானை பற்றி நம்ம ஏன் இங்கே பேசணும்? இயல்பாக ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா கூட நிறைய மஷூரா செய்கிறோம், மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறோம். நம்ம இந்த வியாபாரத்தை செய்கிறோம், இந்த வியாபாரத்தில் இந்த மாதிரியான சாதகங்களுக்கு இந்த மாதிரியான பாதகங்கள் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு அளவு மென்டலாக ப்ரிப்பேர் ஆன பிறகு தான் நம்ம அதில் இறங்கும் போது சில நஷ்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி அப்படின்னு நம்ம போவோம். மென்டலி ப்ரிப்பேர் ஆகலைன்னு சொன்னால் நம்ம அந்த வியாபாரத்தில் ஒவ்வொரு தடைகள் வரும் பொழுது வெறுப்பாகும். என்னடா அது தேவையில்லாமல் இறங்கிட்டோமோ, அவசரப்பட்டு இறங்கிட்டோமோ, கொஞ்சம் யோசிச்சு இருக்கலாமோ என்ற மாதிரியான எதிர்மறையான சிந்தனைகள்லாம் எப்போ வரும்னு சொன்னால் மென்டலி ப்ரிப்பேர் ஆகாத போது தான். அதாவது மன ரீதியாக தயாரிப்பு செய்யாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, ஒரு துரும்பையும் நகர்த்த முடியாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு அதை தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி, ஒரு திருமணம் முடிக்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லையா, ஒரு எந்த சின்ன வேலையோ அல்லது பெரிய வேலையோ நீ முதல்ல அதற்கான தயாரிப்பு செய். மன ரீதியாக நீ முதல்ல அதற்கு தயாராகு. மன ரீதியான தயாராகாமல் நீ அந்த காரியத்தை முழுமையாக செய்ய முடியாது. அல்லது அந்த காரியத்தில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து ஓடுற மாதிரியான சூழல் தான் ஏற்படும். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த செய்தியைத்தான் ரசூலுல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரமலானுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கேருந்து நம்மளுடைய தயாரிப்புகளை செய்யணும். ஆயிஷா அறிவிக்கிறாங்க, ரஜபு மாதம் பிறந்தாலும் ரசூலுல்லாஹ் சாப்பாடை குறைச்சிடுவாங்க. 2 மாதம் நோன்பு வைக்க போகிறாங்களா இல்லையா? ஏன் ரஜபில் ரசூலுல்லாஹ் சாப்பாடை குறைக்கணும்? நல்லா விளங்கி கொள்ளுங்க. சில அமல்களை நம்ம சில காலங்களுக்குன்னு முடிவு செஞ்சிட்டோம். எக்காரணத்துக்குண்டு அந்த அமலை வேறு காலத்தில் செய்கிறதில்ல. அதில் மிக முக்கியமானது நோன்பு. ரமலானுடைய நோன்பை தவிர வேறு நோன்பு வைக்கவே மாட்டோம்னு முடிவாக இருக்கிறோம் இல்லையா? மாதத்திற்கு ரசூலுல்லாஹ் 3 நோன்பை வலியுறுத்தி இருக்கிறார்கள். எத்தனை பேர் வச்சிருக்கிறோம்? வாரத்துக்கு 2 நாள் திங்கள் வியாழன் நோன்பு ரசூலுல்லாஹ் நிறைய முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள் இல்லையா? நோன்புனா ரமலான் மட்டும்தானா இல்லையா? அல்லாஹு தாலாவுடைய பாதையில் தாராளமாக செலவு செய்யணும், அது ரமலான் மட்டும்தான். அதுக்குன்னு ஒரு மாதம் இருக்குது. அருமையான அது கிடையாது இல்லையா? இரவு வணக்கம்னா ரமலான் மட்டும்தான், தஹஜத்துனா ரமலான் மட்டும்தான். அப்படி கிடையாது. ரமலானுக்கான முன்னேற்பாடு நமக்கு தேவை. ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் ரஜபுல நிறைய நோன்பு வைத்திருக்கிறார்கள். ரஜபுக்கு அடுத்து ஷாபானில் ரசூலுல்லாஹ் தொடர்ந்து நோன்பு வைக்கிறாங்க. சில காலங்களில் சில வருடங்களில் ரசூலுல்லாஹ் ஷாபான் முழுக்க நோன்பு வச்சிருக்கிறாங்க.
நம்ம கேட்குற ஒரு ரசூலுல்லாஹ் ரமதானில் வைக்க போகிறாங்களே, ஏன் ஷாபானில் நோன்பு வைக்கணும்? நம்ம ஹதீஸ் கிதாபில் ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகையை பற்றி படிக்கிறோம் இல்லையா? 2 ரக்காத்தில் 4 ஜுஸ் ஓதுவாங்க. நம்ம கிட்டத்தட்ட 2 தராவியில் ஓதக்கூடிய அளவு, 2 தராவி, ஒரு தராவிக்கு 20 ரக்காத்து, 1.25 ஜுஸ் ஓதுவோம். 2 தராவிக்கு 2.5 ஜுஸ், 3 தராவியில் 3.25 ஜுஸ் ஓதுவோம். இந்த 3.25 ஜுஸ்ஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்தில் தொழுது இருக்கிறாங்களே, இது ரமதானில் தான் தொழுதாங்களா? கிடையாது. ரமதானில் கொஞ்சம் கூடுதலாக நின்று இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் வருஷம் முழுக்க தொழுது இருக்கிறார்கள். நிறைய சதக்கா செய்வாங்க ரசூலுல்லாஹ் பற்றி படிக்கிறோமே, ரமதானில் மட்டும்தானா? மீதமுள்ள 11 மாதம் கையை அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்களா? கிடையாது. வருஷம் முழுக்க ரசூலுல்லாஹ் செலவு செய்திருக்கிறார்கள். நோன்பை பற்றி படிக்கிறோமே, ரமதான் நோன்பு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் வைத்தார்களா? ரமதானுக்கு அடுத்து வேறு நோன்பு வைத்ததே கிடையாதா? நிறைய வைத்திருக்கிறார்களே. என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், ஒரு அமலை இந்த மாதத்தோடு நம்ம முடிச்சிடக்கூடாது. குறைஞ்சபட்சம் இந்த 2 மாதங்களாவது முடிந்தளவு நம்மளால் முடிந்த நோன்புகளை வைக்க முயற்சி செய்யணும். அதான் ரமதானில் வைக்க போகிறோமே ஹஸ்ரத், பிறக்கதுக்கு இந்த நோன்பு அப்படி கிடையாது. ரமதானில் நோன்பு, நம்மளுடைய நோன்பு சரியாகணும்னு சொன்னால் முன்னாடி நம்ம நோன்புகளை இடையில வைத்து பழகணும். யோசித்து பாருங்களேன், ஃபர்லு தொழுகை கட்டாயம். ஏன் ரசூலுல்லாஹ் சுன்னத்தை கடமையாக்குனாங்க? எங்கள் மதரசா உஸ்தாத் கலீல் அஹ்மத் கீரனுடைய காலம் சென்ற ஹஸ்ரத் தெளிவாக மிக ஆழமாக சொல்லுவாங்க, சுன்னத் தொழுகாமல் நீ ஃபர்லு தொழுது அந்த தொழுகையை சரியாக நிறைவேறாதுன்னு சொல்லுவாங்க, முழுமை பெறாதுன்றாங்க. தொழுகை கூடிரும், கடமைக்கு தொழுகிறது இல்லை. உன் ஃபர்லு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொன்னால் நீ முன்னாடி முன் சுன்னத் தொழு. உன் ஃபர்லை சரியாக்குறதுக்காக வேண்டி உண்டான மென்டலி ப்ரிப்பேர் தான் முன் சுன்னத்து. நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஃபர்லு உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொன்னால் அதற்கு முன்னாடி உண்டான முன் சுன்னத்து பர்ஃபெக்டாக இருக்கணும். காம சொல்கிற நேரத்தில் தான் வரணும்னு முடிவு பண்ணிக்கிறது இல்லையா? வேலை இருந்தாலும் சரி, வேலை இல்லைனாலும் சரி, 2வது ரக்காத்தில் சேர்ந்துக்கலாம், 3வது ரக்காத்தில் சேர்ந்துக்கலாம், சலாம் கொடுத்த பிறகு எழுந்து 2 ரக்காத் தொழுது கொள்ளலாம். இதுவெல்லாம் ஒரு முழுமையான தொழுகையே கிடையாது. நம்மளை 4 பேருக்கு மத்தியில் சொல்லிக்கலாம் 4-5 வேலை தொழுகிற ஆளுங்கன்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம பள்ளியில் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். முதல் இகாமத் சொல்லும்போது 4 பேர் இருக்கிறாங்க, சலாம் கொடுத்து பார்த்தா 4 சஃப். இந்த 4 சஃப் இகாமத்தின் போது எங்கே இருந்தது? இது இங்கே மட்டும்தான் நடக்குதானா? உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. உலகம் காபத்துல்லாவுக்கு போனோடனே முதல் சஃப் நினைக்கணும் ஆசைப்படுறோமா இல்லையா? காபத்துல்லாவுக்கு போனால் 12:30 மணிக்கு ஜும்மானா 8 மணிக்கு போய் உட்காந்துருக்கோம், 9 மணிக்கு போய் உட்காடுறோம். என்னப்பா உள்ள இடம் கிடைக்காதுன்ட்டு. இல்லை, ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வேணுமா இல்லை? அப்போ இதுவெல்லாம் பள்ளிகள் இல்லையா? இந்த பள்ளிகளுக்கெல்லாம் மரியாதை இல்லையா? நான் எதற்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால், மென்டலி ப்ரிப்பேர் இல்லாமல் எந்த காரியமும் முழுமை பெறாது. ரஜபுல்ல ரமதானுக்கான முன் தயாரிப்பு நம்ம ரஜபுல்ல செய்யலை, ரமதானுக்கான முன் தயாரிப்பு நம்ம ஷாபானில் செய்யலை. சத்தியமாக சொல்கிறேன், நம்முடைய ரமதான் முழுமை பெறவே பெறாது. நீங்கள் எப்படி அதில் சொல்லலாம்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அருமையான சகோதர பெருமக்களை, இதுதான் இந்த முன் சுன்னத்துகள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. ரசூலுல்லாஹ் ஷாபானில் நிறைய நோன்பு வைத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் சம்பந்தமாக விரிவாக பேசலாம். ஷாபானில் நிறைய நோன்பு வச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், ரமலானுடைய நோன்பு எனக்கு முழுமை பெற வேண்டும் என்றால் எனக்கு ஷாபானில் நான் அங்கேருந்து ப்ரிப்பேர் ஆகணும். முடிவு செய்யலாமா? அடுத்த ஒரு 2 மாதம் ரமலானுக்கு முன்பாகவே நம்ம தஹஜ்ஜுத் தொழுவ முயற்சி செய்யணும். ரமலானுக்கு முன்பாக இந்த 2 மாதம் நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுதிங்கன்னா கண்டிப்பாக சத்தியமாக சொல்கிறேன், ரமலானில் ஒரு தஹஜ்ஜுத் மிஸ் ஆகாது. அதான் நான் சில நேரத்தில் சொல்கிறோம் இல்லையா, பாங்கு சொல்லும் போது எழுந்தோம், தண்ணி குடிச்சிட்டு நோன்பு வச்சோம் இல்லையா, இந்த மாதிரிலாம் எந்திரிக்க மாட்டோம், முன்னாடியே எழுந்துருவோம். நோன்பு நமக்கு சிரமமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ரமலானுக்கு முன்பு நோன்பு வைக்க பழகணும். 20 ரக்காத் தொழுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4 நாள் பள்ளி ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா உட்காந்து தொழுகிறது, இல்லாட்டி கடைசியாக வர்றது, இல்லாட்டி தொழுகிறதே கிடையாது. ஏன்? கை காலெலாம் வலிக்குது, நிற்க முடியலை. நீ வருஷம் முழுக்க நின்று பழகினா அந்த 1 மாதம் கஷ்டமாக இருக்காது இல்லையா? குறைஞ்சபட்சம் இந்த 2 மாதம் நீங்கள் நின்று பழகுனீங்கன்னா அந்த 1 மாதம் கஷ்டமாக இருக்காது. இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, உம்ரா போகிறோம், ஏதாவது முன் தயாரிப்பு சொல்லுங்கள். முதல்ல நிறைய நடந்து பழகுங்க. நீங்கள் இங்கே நடக்கலைன்னா அங்கே உம்ரா நாசமாக போயிடும். ₹1,00,000 செலவு பண்ணி நீங்கள் தவாப் செய்கிறது கஷ்டமாக போயிடும், செய்ய முடியாது. அங்கே நல்லா நடக்கணும்னு சொன்னால் இங்கேயே நடந்து பழகுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி ரமலானுக்காக அங்கே என்னவெல்லாம் அமல்களை செய்கிறோமோ அந்த அமல்களை எல்லாம் முன்பாகவே நம்ம செய்யக்கூடிய பண்பு நம்ம இடத்துல வேணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது செஞ்சால் தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய ரமலானில் ஜக்காத்து கொடுக்க போகிறோம், வருஷம் ரமலானில் ஜக்காத்து கொடுக்குறோம். அதுக்கு முன்பாகவே நிறைய சதக்காக்கள் செய்ய முயற்சி செய்யுங்க. ரமலானில் மட்டும்தான் கொடுக்கணும் என்பதல்ல, ரமலானில் கொடுத்தா 70 மடங்கு நன்மை, அதில் மாற்றம் இல்லை. ரமலானுக்கு முன்பாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. அமல்களில் ஒரு வெறி வேண்டும். வியாபாரத்தில் இருக்கா இல்லையா, ஒரு வியாபாரத்தில் ஜெயிக்கணும்னு வெறி இருக்கா, இந்த வெறியை நம்ம அமல்களில் காட்டணும். சஹாபாக்கள் அமல்களில் தான் காட்டினாங்க. நல்ல புரிதலை விளங்கி கொள்ளுங்க இல்லையா? அமல்களில் வெறி இல்லாமல் அமல் நம்ம வெற்றி பெறவே முடியாது.
எல்லாம் ஆச்சரியமான நிறைய தகவல்கள் இருக்கிறது. ஒரு செய்தியோடு நான் 1-2 செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். அகமது ஷெரீஃபுடைய முஸ்லீம் ஷெரீஃபுடைய 595வது செய்தி. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பஞ்சாயத்து வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பஞ்சாயத்து வித்தியாசமான பஞ்சாயத்து, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பஞ்சாயத்து வருது. கொண்டு வரது யார் தெரியுமா? ஃபுகராஉல் முஹாஜிரீன், ஏழை முஹாஜிர்கள். யாரை பற்றி பஞ்சாயத்துக்கு குறை சொல்ல போகிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்கன்னா பணக்கார முஹாஜிர்கள், பணக்கார சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு வராங்க. நல்லா விளங்கி கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது. கம்ப்ளைண்ட் கொண்டு வர்றது ஏழைகள். யாரை பற்றி கம்ப்ளைண்ட் கொண்டு வராங்க? பணக்காரர்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொண்டு வராங்க. இவ்வளவுதான். இப்போ விளங்கி கொள்ளுங்க என்னவா இருக்கும். நம்ம ஒரு சிந்தனை கூட்டுறோம். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் யோசிங்கப்பா, என்ன பஞ்சாயத்து கொண்டு வந்திருப்பாங்க? ஏழைகள் பணக்காரர்களை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட பஞ்சாயத்து கொண்டு வந்திருந்தால் என்னவா இருக்குன்னா நமக்கு 1000 ஓடும். இந்த 1000மும் அங்கே கிடையாது இல்லையா? எங்களை மதிக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு பஞ்சாயத்து வரலாம் இல்லையா? இல்லை அவங்களுக்கு எல்லா விஷயத்திலும் முன்னுரிமை கொடுக்கப்படுது. பொதுவாக பணக்காரர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் இல்லையா? அது மாதிரி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. எங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை, எங்களுக்கு கண்ணியம் இல்லை, எங்களுக்கு முன்னுரிமை இல்லை. இது மாதிரி ஏதாவது வந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் இது எதுவுமே வரல. அருமையான சகோதர பெருமக்களே, கொண்டு வரது என்ன தெரியுமா கொண்டு வராங்க? யுசல்லூன கமா நுசல்லி, அவங்களும் தொழுவாங்க, நாங்களும் தொழுகிறோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சத்தியமாக சஹாபாக்களுக்கு மட்டும்தான் நிகழும். நம்முடைய மூதாதையர்கள், நல்ல விளங்க, சஹாபாக்கள் என்பது யாரோ இல்லை, அவர்களுடைய கைத்தை பிடிச்சி தான் நம்ம இருக்கிறோம். இப்போ அவர்களோடு நம்ம இருக்கிறோங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பண்புகள் நம்ம இடத்துல வரணும். யுசல்லூன, அவர்களும் தொழுகிறாங்க, கமா நுசல்லி, நாங்களும் தொழுகிறோம். யசூமூன கமா நசுமு, அவர்களும் நோன்பு வைக்கிறாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம். சரி, என்னதான் பிரச்சனை? நீனும் தொழுகிறான், அவனும் தொழுகிறான், நீனும் நோன்பு வைக்கிறான், அவன் நோன்பு வைக்கிறான், இல்லை என்னதான் பிரச்சனை? அவன் அடுத்து பேசுகிறாங்க, ஏத்த சத்தக்கூன லான தசத்தகு, அவங்க நிறைய சதக்கா செய்கிறாங்க, எங்கள்கிட்ட காசு பணம் இல்லை, நாங்கள் சதக்கா செய்ய முடியலை. அவங்களும் தொழுகிறாங்க, நாங்களும் தொழுகிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, நாங்களும். இது தொழுகிறதுக்கு பெரிய காசு பணம் தேவையில்லை, நோன்பு வைக்கிறதுக்கு பெரிய காசு பணம் தேவையில்லை. ஆனால் சதக்கா செய்யணும்னு சொன்னால் காசு பணம் தேவை. அவங்கள்ட்ட பணம் இருக்குது, சதக்கா செய்கிறாங்க, எங்கள்கிட்ட பணம் இல்லை, சதக்கா செய்ய முடியலை. சரி, அடுத்தது யாத்திக்கூன, நிறைய அடிமைகளை உரிமை விடுகிறார்கள். நாத்திக்கு, எங்களால் அடிமைகளை உரிமை விட முடியல. இதுவும் காசு தான் பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை. நாங்கள் எங்கள்கிட்ட போட்டி போட முடியாது. நல்ல வேலைங்க. இங்கே என்ன சொல்ல வராங்க தெரியுமா? அமலில் எங்கள்கிட்ட ஜெயிக்க முடியாது, நாங்கள் மோதி பார்த்துருவோம். ஆனால் காசு பணங்களில் உண்டான அமல்கள் எங்கள்கிட்ட இல்லை, எங்களால் மோத முடியலை. சரி, என்ன சொல்ல வராங்கன்னா, அமல்களில் எங்களை முந்திடுறாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். ஒன்று அவங்கள அமல் செய்கிறத நிப்பாட்டுங்க, குறைக்க பாருங்கள். ஏன்னா அவங்க எங்களோட முந்திட்டு இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், வியாபாரத்தில் எங்களை முந்துறாங்கன்னு பஞ்சாயத்து வரல, எங்களை விட அவர்களுக்கு அதிகமான மரியாதை கிடைக்குதுன்னு பஞ்சாயத்து வரல, எல்லா இடங்கள்லையும் எங்களை விட அவர்களுக்கு முன்னுரிமை அதிகமாக கிடைக்குதுன்னு பஞ்சாயத்து வரல. பஞ்சாயத்து என்னன்னு சொன்னால், அவங்க நிறைய அமல் செய்கிறாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு வேகமாக முந்தி போகிறாங்க, அவங்க செய்கிற சில அமல்கள் என் இடத்துல இல்லை, அதனால் நாங்கள் ரொம்ப பின்னாடி இருக்கிறோம், இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டாங்க, இப்படி ஒரு மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்களேன்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃபலா உஅல்லிமுக்கும் ஷையன் துத்ரிகூன பிஹி மன் சபகக்கும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட காசு பணம் இல்லை, சதக்கா செய்ய முடியலை, பரவாயில்லை, அடிமைகளை உரிமை விட முடியலை, பரவாயில்லை, நான் சில அமல்களை சொல்லித்தரேன், அந்த அமல்களை செய்யுங்க. அந்த அமல் உங்களை முந்த வச்சிரும். அதாவது அவங்க உங்களை முந்திட்டு போகிறாங்கன்னு தானே ஆசை. உங்களுடைய பிரச்சனை, உங்களோட பஞ்சாயத்துன்னா உங்களை முந்திட்டு அவங்க போகிறாங்க. நான் சில அமல்களை சொல்லித்தரேன், அந்த அமலுக்கு காசு பணமெல்லாம் தேவையில்லை, அதை செஞ்சீங்கன்னா நீங்கள் அவங்கள முந்திட முடியும் என்பதாக சொல்லும்போது அவங்க நிம்மதிப்பட்டுறாங்க. சரி, என்னதான் அமல்? ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது, சிம்பிள். நல்லா விளங்குங்க. ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹ் அக்பர் 33 முறை. இந்த துவாக்கள், இந்த தஸ்பீகளை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செலவு செய்யலைனாலும் பரவாயில்லை, உங்கள்கிட்ட இல்லாத பரவாயில்ல, நீங்கள் அவங்கள முந்திட முடியும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை நமக்கு அந்த சஹாபாக்களுக்கு பதிலளிக்கிறாங்க. இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. வசதி படைத்தவர்கள் இதை எடுத்துக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொன்னது ஏழைகளுக்கு தான். வசதி படைத்த நம்ம சதக்கா செய்யலைனாலும் பரவாயில்ல, நம்மளும் திக்ரு ஓதிட்டு உட்கார்ந்துடலாம் என்பதல்ல. நல்லா விளங்கி கொள்ளுங்க. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இந்த திக்ரு ஓதுனா சதக்கா செஞ்ச நன்மை கிடைச்சிரும், அடிமைகளை உரிமை கிடைச்சிடும், நன்மை கிடைச்சிரும். அப்போ நம்ம இவ்வளோ அறிவு இல்லாமல் செலவு செஞ்சிட்டோமோ அப்படி யோசிக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் இவங்கள்ட்ட இல்லாதனால இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இப்போ செய்தி என்னன்னு சொன்னால், முடிஞ்சிருச்சா, பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு, போயிட்டாங்க, திரும்ப அதே நபர்கள் பஞ்சாயத்துக்கு வராங்க.
ரசூலுல்லாஹ் என்ன பஞ்சாயத்து? இல்லை நீங்கள் எங்களுக்கு அமலை சொன்னீங்க, அந்த பணக்கார சஹாபி எங்களை பார்த்தாங்க, நாங்கள் தஸ்பீ செய்கிறத பார்த்தாங்க, விசாரித்தாங்க, நாங்கள் மறுக்க முடியல, நாங்கள் இப்படி போனதை பற்றி உங்கள்கிட்ட வந்ததை பற்றியும் சொன்னோம், நீங்கள் இந்த மாதிரி திக்ருகளை சொல்லிக் கொடுத்ததையும் சொன்னோம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவன் திக்ரு செய்ய ஆரம்பிச்சுட்டா எங்களுக்கு வேறு ஒரு அமலை சொல்லிக் கொடு. அவன் செலவு நிறையா செய்கிறான்ட்டு தான் நான் உங்கள்கிட்ட வந்தோம், நன்மைகளை முந்திட்டு போகிறான்னு எங்களுக்கு திக்ருகளை சொல்லிக் கொடுத்தீங்க. அப்போ அவன் செலவும் செய்ய ஆரம்பிச்சுட்டான், திக்ரு செய்கிறான், இப்போ எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இந்த பசிக்கு என்கிட்ட தீனி இல்லை, இது அடுத்து தொடரும். நான் இங்கே ஒரு அமலை சொல்லி கொடுத்து அவன் அதை செஞ்சு திரும்ப நீங்கள் வருவீங்க. இங்கே வந்து ஒரு வெறி இருக்குது, அமல்களை செய்யணும், சொர்க்கத்தின் பக்கம் முந்தணும், அல்லாஹ் தஆலா ஒருத்தர் நெருங்கணுன்ற வெறி இருக்குது. இந்த வெறியை யாரையும் பணக்காரர்கள்ட்டையும் அந்த வெறி இருக்குது, ஏழைகள்ட்டையும் அந்த வெறி இருக்குது. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, ذَلِكَ مِنْ فَضْلِ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. அப்பா போங்கப்பா, இது அல்லாஹ்வுடைய அருள், நாடுறவங்களுக்கு கொடுப்பான், இதை பற்றி நீ பெரிய உறுதி பண்ணிக்காதீங்க, வேலையை பாருங்கன்ட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய அருள், நல்ல விலைங்க சொல்லுங்க. சதக்கா செய்யணும்னாலும் அல்லாஹ்வுடைய அருள் வேணும், சுபஹானல்லாஹ் சொல்லணும்னாலும் அல்லாஹ்வுடைய அருள் வேணும். நம்முடைய திறமையில் ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது. நல்ல விலைங்க கொள்ளுங்க. இன்றைக்கி ஓரளவு பள்ளிவாசலுக்கு தொடர்போடு நம்ம இருக்கிறோங்கன்னா அல்லாஹ்வுடைய அருளில் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இடத்துல அது திரும்ப அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அருமையான சகோதர பெருமக்களே, அப்போ அந்த ரசூலுல்லாஹ் அங்கே அந்த பஞ்சாயத்தை முடித்தாங்க என்பதாக பார்க்கிறோம். இப்படி சஹாபாக்களுக்கு மத்தியில் கடுமையான போட்டி இருந்தது. காசு பணங்களை, கண்ணியங்களை, மரியாதையை சம்பாதிக்கிற விஷயத்தில் இல்லை, அமல்களில் முந்துவது, நன்மைகளில் முந்துவது, சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக ஆகணும், சொர்க்கத்தில் அந்தஸ்துகளை அதிகமாகணும் என்ற நோக்கத்தில் சஹாபாக்கள் போட்டி போட்டார்கள். அந்த வழியில் வந்தவர்கள் நாம. அருமையான சகோதர பெருமக்களே, என்ன இறுதியாக நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே கருத்தோடு நான் நிறைவு செய்வேன். ரமலான் நம்ம இடத்துல 100% பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொன்னால் ரமலானுக்கு முன்பு இந்த 2 மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தணும். வெறுமனே துவா ஓதுறது மட்டும் இல்லை, வெறுமனே இந்த 2 மாதம் தொழுகைக்கு பிறகு துவா ஓதணும், கலைஞ்சோம், ஆனால் எந்த முன்னேற்பாடும் இல்லை, எந்த யூஸும் கிடையாது. துவாதனால் மட்டும் ஒன்றுமே கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், வரக்கூடிய ரமலான் நம்ம இடத்துல சிறப்பானு சொன்னால் இந்த 2 மாதங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது நிறையா தொழுவதற்கு முயற்சி செய்யுங்க. அங்கே நிறையா குரான் ஓதணும்னு சொன்னால், கத்தம் செய்யணும்னு சொன்னால் இப்பொழுதே குரானை ஓத ஆரம்பிப்பதற்கு முயற்சி செய்யுங்க. அங்கே நம்மளுடைய நோன்பு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொன்னால் இப்பொழுதே நோன்பில் நேரம் கிடைக்கும் பொழுது மாதத்திற்கு 3 நாட்களோ அல்லது திங்கள் வியாழனோ நாட்களில் நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. அங்கே நம்முடைய சதக்காக்கள் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்றால் இப்பொழுதிலிருந்து உங்களுடைய சதக்காக்களை அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள். அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ரமலானை அடைவதற்கு ரஜபையும் ஷாபானையும் ஒரு முன் சுன்னத்து போல முன் தயாரிப்பாக நமக்கு வழங்கினானோ அதுபோன்று இந்த ரஜபு ஷாபானை நல்ல முறையில் நம்ம பயன்படுத்துவோம். அதன் மூலமாக ரமலானை முழுமையாக அடையக்கூடிய நல்ல நசீபை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.